என்டர்பிரைசஸ் மேனேஜிங் டைரக்டர் ரியாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை மிகவும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்டம் பிரசன்ட்டுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒழுக்கம். மாணவர்களுக்கு ஒழுக்கம் வந்தாலே படிப்பு தானாக வந்துடும். டிசிப்ளினை ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்கூலில் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். பேரண்ட்டும் இந்த ஸ்கூலில் ஏதாவது உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது குறைகளோ இல்லை இந்த ஸ்கூலில் ஏதாவது நீங்கள் தெரிவிக்கணுன்னாலும் உடனே நீங்கள் டீச்சர்ஸை அணுகணும். அதே மாதிரி எங்களையும் அணுகலாம். எங்களுடைய நம்பர் எல்லாருமே கேட்டவங்க ஒரு சின்ன இதுனாலும் உடனே சொல்கிறாங்க. அந்த காலம் மாதிரி இப்போ இந்த ஸ்கூலில் இல்லை. எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் வந்திருக்கிறாங்க, கந்தசாமி சார்னு சொல்லி, கபடி கந்தன் சார் சொல்லுவோம். அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் அடி வாங்கியிருக்கிறது அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். பெரம்பு லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் 2 ட்ரௌசரை போட்டு போவோம். ஏன்னா அந்த மாதிரி புளிர்னு அடி விழும். அப்படிலாம் அடி வாங்கணும். பட் இன்னைக்கு பிள்ளைகளை தொட முடியறது இல்லை. ஏதாவது லேசாக தொட்டுட்டாலே உடனே ஃபோன் வந்துடுது, என் பிள்ளைய அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அது கொஞ்சம் தயவுசெய்து பேரண்ட்டு நினைக்கணும். எந்த விதத்துலையும் மாணவர்களையோ மாணவிகளையோ ஆசிரியர்கள் கண்டிக்கிறது அவங்களுடைய படிப்புக்காகத்தானே தவிர, அவங்களுடைய ஒழுக்கத்துக்காகத்தானே தவிர, தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அவங்க மேலே எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அது முதல்ல பேரண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக பிள்ளைகள் இன்னைக்கு அடிக்கிறதுங்கிறது கூடாது தான். இருந்தாலும் சில விஷயங்கள் கண்டிக்கப்பட வேண்டியது, அதை கண்டித்தே தீரணும். அந்த மாதிரி உள்ளதை கூட யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க டீச்சர்ஸ். ஏதாவது சொன்னால் அது பிரச்சனையாயிருமோ, எதுக்கு நம்ம சொல்லணும்னு. அப்போ அவங்களுடைய அந்த டீச்சிங் இதே மாறிடுது. மகரிப் தொழுகை நடந்துகிட்டு இருக்கனால ஒரு 5 நிமிடம் இடைவெளி, அதுக்கு பிறகு பேசும்.